السلام عليكم ورحمة الله وبركاته. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லமனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் கருணையும் அவரின் இறுதி தூதர் நாம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவட்டை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவருடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இங்கு வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மகத்தான மார்க்கத்தை அடைந்திருக்கின்றன. அந்த மார்க்கம் கூறக்கூடிய சட்ட திட்டங்களை, ஒழுக்க விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி மரணிக்கக்கூடிய அந்த தருவாயிலும் முஸ்லிம்களாகவே மரணக்கூடிய ஒரு நல்லதொரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவுடைய முறையில் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துவோம் என்கின்ற ஒரு தலைப்பிற்கு ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோ பயன் தருகின்ற ஏதேனும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த வாய்ப்பு அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. வீணான காரியங்கள் அதிலே பொழுதை போக்கிவிட்டு கடைசியில் என்னுடைய காலங்கள் எல்லாம் இப்படி கழிந்து போய்விட்டதே, என்னிடத்தில் எந்த அமல்களும் இல்லாமல் போய்விட்டதே, நல்லதை செய்ய முடியாமல் ஆகிவிட்டதே, நல்லவற்றை சொல்ல முடியாமல் போய்விட்டதே என்ற இயங்கக்கூடிய ஒரு துரதிருஷ்ட நிலைக்கு நாம் ஆகிவிடக் கூடாது. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத் உங்களுடைய வாழ்க்கை, காலங்களும் நேரங்களும், அந்த காலங்களும் நேரங்களும் பொன் போன்றது என்று சொல்வார்கள். ஆனால் அதைவிட இஸ்லாம் மிக பெரிதாக பார்க்கிறது. அதனால திருமறை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தின் மீதெல்லாம் சத்தியம் செய்வான். அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு மகத்துவமானதாக இருக்க வேண்டும். ஒரு அஸ்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமானே, ஒல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமானே. இப்படி நிறைய வசனங்கள் குர்ஆனில் இடம்பெறுகிறது. அப்போ காலம் நேரங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டால் நாளை மறுமையில் நமக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும். யாரெல்லாம் அந்த காலங்களையும் நேரங்களையும் வீணடித்து விடுகிறார்களோ, பாழ்படுத்தி விடுகிறார்களோ, அவர்கள் மரண தருவாயில் அந்த காலங்களுக்காக இயங்குவார்கள். சிறிது நேரத்திற்காக அவர்கள் இயங்குவார்கள். கொஞ்சம் நேரம் அல்லாஹ் ஒதுக்கினால் நான் நல்ல அமல்களை எல்லாம் செய்துவிட்டு வந்து விடுவேனே என்கின்ற அந்த ஏக்க பெருமூச்சோடு மலக்குமார்களிடத்தில் அவர்கள் கேட்பார்கள் என்ற செய்திகளை எல்லாம் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார்.
மூமின்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களையும் காலங்களையும் வீணானவைகளில் பாழ்படுத்தி விடாமல் ஒன்று இந்த உலக வாழ்க்கையில் பயனுள்ளதில் ஈடுபட வேண்டும், அல்லது மறுமைக்காக ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாம சிலர்கள் சும்மா இருப்பாங்க, சிலர்கள் வீணான காரியங்கள் ஈடுபடுவாங்க. இது ரெண்டையுமே இஸ்லாம் இருக்கிறது. சும்மாவும் இருக்கக்கூடாது, வீணான காரியங்கள் ஈடுபடக்கூடாது. ஒன்று இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் நேரங்களை கொடுத்திருக்கிறான், காலங்களை கொடுத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கைக்காவது அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லது மறுமைக்காக, அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மூமின்களும் இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கைக்கு தான். ஏன்னா இது நிரந்தரம் இல்லையே. என்னைக்காவது ஒரு நாள் நாம் மரணத்தை அடையத்தான் போகிறோம். யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கை வாழ முடியாது. அற்ப காலங்கள் தான், சொற்ப காலங்கள் தான். வாழ்வே, அதாவது அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அது மறுமையில் தான். ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். இந்த ரெண்டுல தான் அழிவே கிடையாது. சொர்க்கவாசிகளுக்கு மௌத்து இல்லை, நரகவாசிகளுக்கு மௌத்து இல்லை. அப்படியான அந்த வாழ்க்கைக்காகத்தான் நாம் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் பல கட்டங்களிலும் நமக்கு அறிவுறுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்ற அந்த பட்டியலை போடுகின்ற போது கூட அல்லாஹ் சொல்வது என்ன? கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தம்முடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்களே, அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறார், வல்லதீன ஹும் அனில் லஹவி முரிதூன். அல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க, வல்லதீன ஹும் அனில் லஹவி முரிதூன், அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டும் விலகி இருப்பார்கள். இதான் ஒரு மூமினுடைய அழகு. ஒரு மூமின் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் வீணான காரியங்களில் ஈடுபட மாட்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வினாடியும் பொன்னானது, அது அரிய வாய்ப்பு என்றெல்லாம் நினைத்து அதை நல்ல முறையில் பயன்படுத்துவார்கள். இப்படித்தான் இஸ்லாம் சொல்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் அப்படித்தான் பயன்படுத்தினார்கள், நபிமார்கள் எல்லாம் அப்படித்தான் பயன்படுத்தினார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்னி லஅம்கத ரஜுலு அராஹு ஃபாரிதன் லைஸ ஃபீ ஷைஇன் மின் அமலி துன்யா வல் ஆখিরা. ஒரு மனிதன், அதிலும் குறிப்பாக ஈமான் கொண்ட ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த நேரங்களையும் காலங்களையும் எந்த விதமான நல்ல அமல்களிலும் ஈடுபடாமல், ஒன்று துன்யாவுடைய அமலா இருக்கிறோம் அல்லது ஆகிரத்துக்கான அமலா இருக்கிறோம், இந்த ரெண்டிலும் ஈடுபடாமல் சும்மா அமர்ந்திருக்கிறார்களே, அவர்களை பார்த்தால் எனக்கு கோபம் வருகிறது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்படியானால் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரிய வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தணும். ஏன்னா இதை குறித்து அல்லாஹ் கேட்பான், இதை குறித்து அல்லாஹ் மறுமையில் கேட்பான். அந்த கேள்விகளுக்கு நம்மிடத்தில் விடையில்லை இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவர்களும் சுய பரிசோதனை செய்யணும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதத்தனி வ ஹம்ஸன் கபல ஹம்ஸ், உங்களுக்கு 5 வருவதற்கு முன்னால் 5ஐ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி 5க்கு முன் 5ஐ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதத்தனி வ ஹம்ஸன் கபல ஹம்ஸ், 5க்கு முன்னால் 5ஐ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் 5 விஷயங்களை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அவைகளை எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போயிடுச்சுன்னா நீங்க ஏங்குவீங்க, போயிடுச்சே தவறு விட்டுட்டவே அப்படின்னு சொல்லி ஏங்குவீங்க. அதனால அவைகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல முதலாவதாக சொன்ன செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஷபாபக கபல ஹரமிக், ஷபாபக கபல ஹரமிக், உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிப பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். ஷபாப், ஷாப் என்று சொல்லக்கூடிய அந்த வாலிப பருவம் இருக்கிறது, அது ஒரு உயர்ந்த பருவம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போல 2 பலகீனங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பலமான பருவம். எப்படி 2 பலகீனங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பலமான பருவம் எது? ஷாப் என்று சொல்லக்கூடிய பருவம். அதனால் தான் அதை குவத் என்று கூட அல்லாஹ் வர்ணிக்கிறார். குவத் என்று சொன்னால் சக்தி என்று பொருள். அந்த வார்த்தை அல்லாஹ்
பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் இப்படியே இளமையாக இருக்க போவதில்லை. ஒரு நாள் உங்களுக்கு தள்ளாடக்கூடிய வயது வரும். அப்படி வருகின்ற பொழுது அதை செய்யாமல் போய்விட்டனே, இதை செய்யாமல் போய்விட்டனே என்று ஏற்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். அதனால் அந்த வாலிப பருவத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, உண்மையில் இந்த வாலிபத்திற்கு என்று ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏன்னா முதுமை பருவத்தில் வந்து அதாவது இபாதத்துகளில் ஈடுபடுவது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பெரிய விஷயம் அல்ல என்று சொன்னால் முடியாது. முதுமை அடைந்துவிட்டால் நாம் என்ன இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த இபாதத்துகளை எல்லாம் சரியாக செய்ய முடியாது. வாலிப பருவம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அனைத்து நியமத்துகளும் உடலில் உள்ள உடல் உறுப்புகளில் உள்ள அனைத்து நியமங்களும் சீராக இயங்கக்கூடிய ஒரு பருவம் அந்த பருவம். அந்த பருவத்தில் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் தனி அந்தஸ்து கொடுக்கிறார். முதுமையில வந்து பள்ளி வாசலில் அமர்ந்து தஸ்மீமை உருட்டி கொண்டு இருப்பது பெரிய விஷயம் அல்ல. இளம் வயசுல வாலிப பருவத்துல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்படி ஏன் வாலிப பருவத்தில் தான் கண்ணுக்கு பார்ப்பதெல்லாம் மிக அழகாக தெரியும், கண்ணுக்கு பார்ப்பதெல்லாம் கவர்ச்சியாக தெரியும். அதை அனுபவிக்கிறோம், இதை அனுபவிக்கிறோம் என்ற அந்த ஏக்கம் வரும். அந்த நேரத்தில் அந்த உலக வாழ்க்கையை எல்லாம் ஒதுக்கிவிட்டு என்னை படைத்த ரப்புக்காக நான் பள்ளிவாசலுக்கு வருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறாரே, அப்படிப்பட்ட அந்த இளைஞருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யுதிய சபகத்தும் யுதிலஹுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா இல்லா லில்லாஹு. எல்லோருமான நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தினருக்கு தன்னுடைய அரிசுக்கு கீழாக நிழலை தருவார் என்று சொன்னார்களே, அதில் ஒருத்தர் யார் தெரியுமா? வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பி. வாலிப பருவத்தில் தன்னுடைய இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டிருந்தாரே, அப்படிப்பட்ட அந்த இளைஞருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? எல்லோரும் வெயிலிலே காய்கின்ற பொழுது உஷ்ணத்திலே, அதாவது மிகப்பெரிய அதாவாலே உஷ்ணத்திலே அவர்கள் அதாப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீ அங்கே இருக்க வேண்டாம், இதோ என்னுடைய அரிசிக்கு கீழாக நிழல் இருக்கிறது, அந்த நிழலுக்கு வா என்று சொல்லி அல்லாஹ் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்துகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஞாபகம். அப்போ இது யாருக்கு கிடைக்கிறது? வாலிப பருவத்தில் தன்னுடைய அந்த வாலிப பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இபாதத்துடைய விஷயத்தில் பயன்படுத்தி வாழ்கிறார்களே, அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு சகோதரர்களே. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொன்னாங்க, வஸஹதக கபல சகவிக், வஸஹதக கபல சகவிக். உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோ. நோய் வருது இல்லையா? எத்தனையோ மக்கள் என்ன செய்றாங்க? நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள், கிட்னி ஃபெயிலியர் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. நல்லாதான் இருந்தாரு, நேற்று கூட நல்லா இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா சின்னதா நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிடல்ல கூட்டு போறதுக்குள்ள மௌத்தம் சொல்றாங்க. மரணம் எப்போ வருதுன்னு தெரியாது, நமக்கு என்ன நோய் எல்லாம் கொடுத்திருக்கிறா நமக்கு தெரியாது இல்லையா? எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். அப்ப அத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உனக்கு எப்பொழுது ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே அந்த ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்து. பள்ளிவாசலுக்கு சென்று வருவதற்கு முன்னாலே உடல் ஆரோக்கியம் உனக்கு இருக்கிறதா? பள்ளிவாசலுக்கு வா, வந்து தொழுகு. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை இருக்கிறதா இல்லையா? அதை ஏன் நீ பயன்படுத்தாமல் இருக்கிறாய் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்டுத்தான் சொல்றாங்க, வஸஹதக கபல சகவிக். உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய உன்னுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்து. இன்னைக்கு சமூகம் அந்த உடல் ஆரோக்கியத்துடைய விஷயத்தில் கூட பொதுமொழியாக இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது 2 நியமத்துக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் 2 நியமத்தை கொடுத்திருக்கிறான். நியமத்தானி, 2 நியமத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்பூலுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். அதிகமான மக்கள் அதிலே பொதுமொழியாக இருக்கிறார்கள், அதிலே பொதுமொழியாக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதிலே அதிகமான மக்கள் பொதுமொழியாக இருக்கிறார்கள். என்ன 2 நியமம் தெரியுமா? அஸ்ஸஹத்து வல் ஃபரா. ஒன்று ஆரோக்கியம். ஆரோக்கியத்துடைய விஷயத்தில் இன்னைக்கு சாதாரணமாக, அதாவது அது அப்படியே இருக்கும் என்பதை போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னைத்தானே தன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய எத்தனையோ பாவகரமான காரியங்கள் செய்கிறார்கள்.
நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? புகைப்பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அது இல்லாமல் இருக்க முடியாத என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதை பிடிக்காமல் தொழுகையாக இருக்கிறார்கள். ஹஜ்ஜிக்கு போயிட்டு இருந்தவராக இருப்பாரு, உம்ராக செய்தவராக இருப்பார். ஆனா என்னது, அந்த புகை எனக்கு இல்லை என்று சொன்னால் என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது என்கின்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் தான் இருக்காங்க. நல்லா தெரியும், இதனால் நம்முடைய உடல் நலத்திற்கு பாதிப்பு தான் ஏற்படுகிறது, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி நல்லா தெரிந்தும் கூட புகைப்பிடிக்கக்கூடியவர்கள் நம் சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கூட ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அந்த ஆரோக்கியத்தை நீங்க எப்படிலாம் பயன்படுத்தி இருக்கீங்க. ஏன் நம் சமூகத்தில் இளைஞர்கள் கூட என்ன, இளமை பருவம், அந்த பருவத்தில் அதுவும் சிறிய சிறிய இளைஞர்கள் எல்லாம் அப்படிதான் 10வது போயிருப்பான், அவனுக்கு அந்த ஆசை வருது, புகைப்பிடிக்கிற ஆசை. இரண்டாவது அப்படியே என்னது, கொஞ்சம் போதை கடுமையாகலாம், அடுத்து மிகப்பெரிய அளவில் எது போதையை தருமோ அதன்பான மக்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் போறாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த உலகத்திலும் அவனுக்கு பாதிப்பு, இந்த உலகத்திலும் உடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய குடும்பத்தாருடைய மான மரியாதை எல்லாம் போக்கிக் கொண்டிருக்கிறான். இதோடு மாத்திரமல்ல, மூமினாக இருந்தால் மறுமையில் இதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் மறுமையில் ஒரு அடியாரிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளின் முதன்மையானது எதை பத்தி கேட்பான்? தொழுகையா கேட்பான். இதெல்லாம் தெரியும். இபாதத்துடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வளவா யுஹாஸிபு பிஹி அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. தொழுகை குறித்து அல்லாஹ் அடியாரிடத்தில் இபாதத்துடைய விஷயத்துல கேட்பான். ஆனா உடல் ஆரோக்கியத்தின் விஷயத்தில் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய நியமத்துகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய முதல் கேள்வி எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இன்ன அவ்வள மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமத்தி யஅனி அல்-அப்த மினன் நஈம் ஐ யுகால லஹு அலம் நுஸஹ்ஹ லக ஜிஸ்மக. அல்லாஹ் கேட்பான், எப்படிப்பா, அலம் நுஸஹ்ஹ லக ஜிஸ்மக, நான் உனக்கு உன் உடலை நான் உனக்கு ஆரோக்கியமாக கொடுக்கலையாப்பா? என்ன இப்படி கெடுத்து வச்சுட்டு வந்திருக்கிற? புகை பிடித்து 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 மதற்கு அடிமையாகி உன்னுடைய இவைகளை எல்லாம் பாழ்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறாயே. அல்லாஹ் மறுமையில் கேட்பான், எப்படி நீ தொழுதாயா என்று அல்லாஹ் கேட்பானோ, முதலாக இபாதத்துடைய விஷயத்தில் கேட்பானோ, அதே போல நியமத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அலம் நஸ்ஹஹ லக ஜிஸ்மக், அலம் நுஸஹ்ஹ லக ஜிஸ்மக், உன்னுடைய உடலை நான் ஆரோக்கியமாகத்தானே கொடுத்திருந்தேன், நீ என்ன இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் கேட்பான் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள். தற்கொலைக்கு சமங்க. இன்றைக்கு இஸ்லாம் தடுத்த புகைப்பிடிக்குதல், மது அருந்துதல், போதை வஸ்துக்களை பயன்படுத்துதல், இதெல்லாம் எதற்கு சமம்? தற்கொலைக்கு சமம். திருமறை குர்ஆனில் எல்லாம் சொல்றான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உயிரை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள். அதானே சுலபமானது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவைகள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள். வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். உங்கள் கைகளால தான் அல்லாஹ் உங்களுக்கு நல்லா படைச்சிருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு எல்லா நியமத்தையும் கொடுத்திருக்கிறான், நீங்க தான் அழிவின் பக்கம் போறீங்க. அல்லாஹ் எச்சரிக்கிறான், உங்கள் கரங்களாலேயே உங்களை நீங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, ஆகையால் உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத். அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறோம், அதை சரியாக வைத்துக் கொள்ளணும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இலத்தனி வஹம்சன் கபல ஹம்ஸ், ஐந்துக்கு முன்னால் ஐந்தினை பயன்படுத்திக் கொள். அதுல முதலாவது விஷயம் ஷபாபக கபல ஹரி, உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் வாலிப பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். இரண்டாவதாக சொன்னது என்ன? செஹத், உடல் ஆரோக்கியம். உனக்கு நோய் வருவதற்கு முன்னால உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்.
மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வதினாக கபல ஃபக்ரிக், வதினாக கபல ஃபக்ரிக், உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால், உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சிலர்களுக்கு அல்லாஹ் செல்வங்களை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு சோதனை. நம்ம இறங்கணும். எத்தனையோ மக்கள் அன்றாட காட்சிக்காரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் சொன்னால் அந்த செல்வத்தை குறித்து அல்லாஹ் மறுபடியும் கேட்பான். உனக்கு பணகாசு தந்தனே, மற்றவர்கள் எல்லாம் ஒருவேளை சோற்றுக்கு அவதிப்படுகின்ற பொழுது உனக்கு பலவிதமான நியமத்துகளை தந்தனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்பானா? கேட்க மாட்டானா? நிச்சயமாக கேட்பான். அல்லாஹ் சொன்னானே வதினாக கபல ஃபக்ரிக், உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். அல்லாஹ் எல்லாரையும் ஈவனா படைச்சில்ல, ஏற்றத்தாழ்வோடு படைச்சிருக்கிறான். சிலர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான், சிலர்களை தாழ்த்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக வழங்கியிருக்கிறான், சிலர்களுக்கு அல்லாஹ் அளந்து கொடுத்திருக்கிறான். ஆனாலும் இதெல்லாம் எதுக்கு? நீ எப்படி நடந்து கொள்கிறாய் சோதிப்பதற்கு. உனக்கு கொடுத்த செல்வத்தை நீ நல்ல முறையில் பயன்படுத்தினாயா என்பதை சோதிப்பதற்காக சிலர்களுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், சிலர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை குறைத்து கொடுக்கிறான் என்று சொன்னால் அப்படி குறைத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் கூட நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? இதெல்லாம் ஒரு சோதனை. அப்ப அப்படி நினைத்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வம் என்பது எனக்கான ஒரு சோதனை என்று சொல்லி அதை நல்ல முறையில் பயன்படுத்தும், நல்ல முறையில் பயன்படுத்துறோம். இன்னைக்கு நம்ம சமூகத்துல நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் மேலும் மேலும் செல்வத்தை அதிகரிப்பதற்கு உண்டான விஷயங்களில் தான் ஈடுபடுகிறார்கள் தவிர அந்த செல்வத்தை எந்த வழியில் செலவு செய்யணும் அல்லாஹ் கேட்பாங்க. மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸூலா கதமா அபதின ஹத்தா யுஸ்அல அன் அர்பஅ ஹிசால், 4 கேள்விகளுக்கு விடை தராமல், விடை சொல்லாமல் உங்களுடைய பாதங்களை அந்த மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய பெருமறையிலிருந்து அசைக்க முடியாது என்று சொன்னார்கள். அது ஒன்று என்ன தெரியுமா? அது ஒன்று மின் ஐன இக்தஸபஹு வ மா அன்ஃபக்தஹு, உன்னுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு சம்பாதித்தாய், அது எந்த வகையில் செலவு செய்தாய். பதில் சொல்றேன். என்ன பதில் வச்சிருக்கிறாங்க செல்வந்தர்கள்? மேலும் மேலும் சம்பாதித்து மாடிக்கு மேல் மாடி கட்டி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தவிர அது என்ன முறையில் பயன்படுத்தினோமா? சமுதாயத்தின் நலனுக்காக பயன்படுத்தினோமா? மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக அதை எடுத்து கொடுத்தோமா? கொடுக்கிறது இல்லை. நிறைய மக்கள் கொடுக்கிறது இல்லை. உண்மையில் செல்வந்தர்கள் அனைவர்களும் சேர்ந்து சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு நலப்பணிகளை செய்தால் இந்த சமுதாயத்தில் ஏழ்மை என்றே இருக்கிறார். அதுக்குதான் இஸ்லாம் ஜகாத் என்பதை கொண்டு வந்துச்சு. அந்த கூட நம்ம கவனம் செலுத்துறதில்லை. அதில் கூட கவனம் செலுத்துவதில்லை. எங்க ஜகாத் கொடுத்தா நம்முடைய பொருளாதாரம் போயிடுவோம், குறைந்து விடுவோம் என்றெல்லாம் நினைத்து அதையும் சுருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வகினாக கபல ஃபக்ரிக், உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால். எல்லாரும் ஒரே நிலையில் இருக்க மாட்டோம். இன்றைக்கு செல்வம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் கூட போகலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை மனிதர்களை பார்க்கிறோம் நாம் உலகத்தில் எத்தனை மனுஷர்களை பார்க்கிறோமா இல்லையா? திடீர்னு அர்த்தம் கையெழுந்து கொண்டிருப்பார்கள், ஒரு 500,000க்காக கையெழுந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்களை அவர்கள் என்ன செய்திருப்பாங்க? செலவு செய்திருப்பார்கள், கோடீஸ்வரர்களாக வாழ்ந்திருப்பார்கள். இன்னைக்கு 500க்கும் 1000க்கும் கையேந்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்.
மறுமையில் சக்கராத்துடைய நிலையில் அது மிகப்பெரிய, இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சக்கராத்துடைய நிலையில் மலக்குமார்கள் அவனை பிடிச்சூட அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குகளிடத்தில் ஒரு அடியான் கேட்கக்கூடிய அந்த அவகாசம் தெரியுமா? இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் முனாஃபிகூன் வருது, வஅன்பிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅத்திய அஹதுகுமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து தாராளமாக செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா அதெல்லாம் காதுல வாங்காம தாங்கோட்டித்தனமாக வாழ்ந்துவிட்டு மனைவியின்படி வாழ்ந்துவிட்டு மரண நேரம் சக்கராத்துடைய நேரம் மலக்குல் மௌத் அவரை தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அந்த நேரம் பார்த்து அப்பதான் அடியான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வானாம். எப்படி? فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب. எப்படி? فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب. யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் கொடு. அவகாசம் கொடுத்து 50 வருடங்கள் 60 வருடங்கள் 70 வருடங்கள் 80 வருடங்கள் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லா சொத்து சுகங்களையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்பொழுதெல்லாம் தர்மம் செய்ய வேண்டும், பிற மக்களுக்கு உதவ வேண்டும், நற்பணிகளிலே அது செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இருக்காது. மலக்குல் மௌத்தை பார்த்த பிறகு அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பாராம். فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب. யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. இதோ நான் சேர்த்து வைத்த இந்த செல்வங்களை எல்லாம் ஃபஅஸத்தக நான் தர்மம் செய்து விட்டு வந்துவிடுகிறேன். நான் தர்மம் செய்து விட்டு வந்துவிடுகிறேன். வஅகுமின ஸாலிஹீன். சாலிஹீன்களான நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நான் ஆகிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிவான், அவகாசம் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. கொஞ்சம் சிந்தியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். சில நேரங்களில் நம்ம மார்க்கத்திற்காக பொருளாதார உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தாராளமாக செய்யுங்கள். அது நமக்கான வாய்ப்புகள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஸத்தகு, நீங்கள் தர்மம் செய்து கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் ஃபஸயத்தி அலன்னாஸி ஸமான், மனிதர்கள் மீது ஒரு காலம் வரும். அப்படி வருகின்ற பொழுது யம்ஷி ரஜுலு பிஸதகத்திஹி, தன்னுடைய சதகா பொருள்களை எல்லாம் சுமந்து கொண்டு மனிதன் யாராவது பெற்றுக்கொள்வதற்கு இருக்க மாட்டார்களா? இதை கொடுத்தால் எனக்கு நன்மை கிடைக்குமே என்று நினைத்து சதகா பொருள்களை சுமந்து கொண்டு தெரு தெருவாக அலைவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலா யஜிது மன் யக்பலஹா, அதை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான மனிதனை பெற்றுக்கொள்ள மாட்டான், நன்மையை இழந்து விடுவான். அப்படியான ஒரு காலம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. மார்க்கத்திற்காக அள்ளி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறதா? கொடுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எதை கொடுத்தாலும், நீங்கள் உங்களுடைய நன்மையான சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் எதை கொடுத்தாலும் அல்லாஹ் அதற்கு பிரதிபலனை கொடுக்காமல் இருப்பதில்லை. ஒன்று இந்த உலகத்தில் கிடைக்கும், இல்ல நாம் மறுமையில அது மகத்தானதாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். மகத்தானதாக பெற்றுக் எந்த சந்தேகமா? 14 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? உனக்கு வறுமை வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் உனக்கு செல்வ செழிப்பை கொடுத்தா அது நல்ல முறையில் பயன்படுத்திக்கோ இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 4வது விஷயம், வஃபராக கபல ஷுகுலுக். வஃபராக கபல ஷுகுலுக், அதிக வேலை பளுக்கள் வருவதற்கு முன்னால, அதிக வேலை பளுக்கள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரத்தை நீ என்ன செய்ய? நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். வேலை வந்துச்சுன்னா வேலை போகும், இபாதத்துகளுக்கு கூட நேரம் கிடைக்காது இல்லையா? அப்போ ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்துல டிவி பார்க்கறது, அது பார்க்கறது, அதை விட்டு திக்ருகள், குர்ஆன் ஓதுதல், துஆ செய்வது, இது போன்ற அமல்கள் ஏற்படும். அது காலியாகும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கான அந்த ஓய்வு நேரம் இருக்கிறது, அந்த ஓய்வு நேரத்தை யாரும் மறுமைக்காக பயன்படுத்திக் கொள். எப்பொழுது வேலை
அந்த திக்ர்களை ஓதிக்கொண்டிருக்கலாம் ஓய்வான நேரங்கள்ல. ஆனா நாம் என்ன செய்வோம்? அந்த ஓய்வான நேரத்தில் தான் படுத்துக் கொண்டு ரீல்ஸ் பார்க்கிறது, யூடியூப் பார்க்கிறது, இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அவைகளில் ஈடுபடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறுதியாக சொன்னாங்க, வஹயாதக கபல மௌத்திக், வஹயாதக கபல மௌத்திக், உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஹயாத்தை, அந்த வாழ்நாளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்றைய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறித்து எச்சரித்தார்களோ அந்த எச்சரிக்கையை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். Alhamdulillah Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin. கணியத்துக்குரிய இலாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை என்பது நமக்கான ஒரு சோதனை. அல்லதீ ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சூரத்துல் முல்கிலே அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு நான் வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருப்பதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்கள் யார் நல்ல அமல்களை செய்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான். இந்த உலக வாழ்க்கையை நமக்கான ஒரு சோதனை கொடுத்தார் இல்லையா? அதனால அந்த சோதனைகளின் பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்த ஒரு கலவைதான். இன்பம், துன்பம், வறுமை, வளமை, நோய், சுகம், ஏற்றம், இறக்கம் எல்லாம் கலந்த ஒரு கலவையாகத்தான் இந்த உலக வாழ்க்கையை வச்சிருக்கிறான். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோமா, அந்த நேரத்தை எப்படி நாம பயன்படுத்திக்கணும், மறுமைக்கான முயற்சியாக எதை நான் முன்னிறுத்த வேண்டும், மறுமையில் நான் எத்தோடு அல்லாஹ்விடத்தில் போனால் எனக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்பதையெல்லாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் பல கட்டங்களிலும் நமக்கு போதனை செய்கிறது சகோதரர்களே. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், அந்த நேரங்கள், அந்த காலங்கள், இவைகளை எல்லாம் மறுமைக்காக, அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மூமின்களும் மறுமைக்காகத்தான் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மகிட்ட சொல்றான், வல் தன்துர், நீ பார், சிந்திச்சு பார், நாளை மறுமையில் என்ன வருவாய், நான் கேள்வி கணக்கு கேட்பேன், அப்ப என்னப்பா வந்து அமல் இருக்கு கேட்பேன், அப்ப நீ என்ன பதில் வைத்திருக்கிறாய், என்ன அமலோடு நீ வந்திருக்கிறாய் என்ற கேள்வி மறுமையில் கிடைக்கவே, மறுமையில் நான் கேட்பேன். அதனால் நீ ஏன் உன்னை சுய பரிசோதனை செய்து கொள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த அரிய வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் கேட்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு முன்னால் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அவர் புரிவானாக. ஃபதுகுல்லாஹ் யذكركم வதஹு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுல்லாஹ் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.